நாடாளுமன்றத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் உறுப்பினராக இருந்த காலத்தில் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை அண்ணா கொண்டு வந்து பேசுகிறார். தனிநபர் தீர்மானம். கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பூபேஷ் குப்தாவின் துணையோடு அது விவாதிக்கப்படுகின்றது. அப்போது அண்ணா பேசுகிற போது ஒருவர் குறுக்கிட்டு கேட்கிறார், சென்னை என்ற பெயர் எல்லோருக்கும் தெரிந்த பெயர், உலகம் முழுவதும் அறிந்த பெயர், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் ஹைகோர்ட். மெட்ராஸ் என்றால் எல்லோருக்கும் தெரியும், அதை ஏன் மாற்ற வேண்டும் என்கிறீர்கள்? அதனால் நீங்கள் அடையக்கூடிய லாபம் என்ன என்று கேட்டார்கள். அப்போது அண்ணா சொன்னார், நேரடியாக அவருக்கு பதில் சொல்லாமல் அவையிலே பிரதமராக இருந்த பண்டித நேருவை பார்த்து சொன்னார், நேரு பெருமானவர்களே, உங்களுக்கு இந்த நாட்டின் உலக வரலாறு தெரியும், நீங்கள் நூலாக எழுதியிருக்கிறீர்கள். ஆரிய திராவிட போர் எங்களை விட உங்களுக்கு அதிகம் தெரியும். அப்படி தெரிந்த உங்களுக்கு தமிழன் வாழ்ந்தது தெரியும், வீழ்ந்ததும் தெரியும். ஆனால் வீழ்ந்ததற்கான காரணம் தெரியாதல்லவா? இப்போது தெரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு என்று பெயர் மாற்றுவதால் என்ன லாபம் அடைய போகிறாய் என்று என்னை இந்த அவையில் கேட்டவர் மராத்தி அல்ல, குஜராத்தி அல்ல, பஞ்சாபி அல்ல, என் தாய் தமிழ்நாட்டில் காவிரி நீரை குடிக்கிற ஒரு தமிழன் கேட்கிறார். என் எதிரி எனக்குள்ளே தான் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அண்ணா சொன்னார், இந்த நாட்டில் வேறு எந்த மாநிலத்தை தலைநகரின் பெயரால் அழைக்கிறீர்கள்? மிக உயர்ந்த பொறுப்பு குடியரசுத் தலைவர், அதை ராஷ்டிரபதி என்று இந்தியில் அழைக்கிறீர்களே. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிற அவையை லோக்சபா என்கிறீர்கள். மாநிலங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புகிற உறுப்பினர்கள் இருக்கிற அவையை ராஜ்யசபா என்கிறீர்கள். உங்களுக்கு என்ன ஆனந்தமோ அந்த ஆனந்தம் எனக்கும் இருக்கிறது என்றார்.